ஒரு காரியத்தை சரியான வழிகளில் நீ அனலைஸ் பண்ணி செய்யலைன்னா, இதை எப்படி பாஸ் பண்ணணும் இந்த 3 மாசத்துல அப்படிங்கறத பிளான் பண்ணி டைம் டேபிள் போட்டு சரியான முறையில் நீ செய்யலைன்னா, பலர் நின்று உனக்கு பலர் துணையாக நின்று போற்றினும் உன் வெற்றிக்காக உதவி செய்தாலும் பொத்துப்படும் குற்றம் ஏற்படும். குற்றம் ஏற்படும்னா என்ன அர்த்தம்? தோல்விதான் முடியுமா? தோல்விதான் முடியுமா? ஒரு காரியத்தை அனலைஸ் பண்ணி பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணாம நீ பண்ணேன்னா, நானே கூட இருந்தாலும் ஆண்டவனே கூட இருந்தாலும் நீ ஜெயிக்க முடியாது. சரியான வழிமுறை என்னன்னு பார்க்கணும். நிறைய பேர் நான் போட்டு தேர்வுக்கு படிக்கிறவங்களை பார்த்துட்டேன். எப்படி தெரியுமா படிக்கிறாங்க? தான் விரும்பின பாடத்தை படிக்கிறாங்க. விரும்பின பாடத்தை படிக்க கூடாது ராஜா. சரியான பாடம் என்னன்னு தேர்ந்தெடுத்து படி. உன்னுடைய பலவீனம் என்னன்னு படி. பாஸ் பண்றதுக்கு என்னன்னு அதை நீ படிக்கணும். மனம் போல படிக்க கூடாது. மனம் போல படிச்சேன்னா அதே ரிசல்ட் தான் வரும். ஏற்கனவே பண்ற மாதிரியே பண்ணேன்னா அதே ரிசல்ட் தான் வரும். அதே ரிசல்ட் தான் வரும். நாம வெற்றி பெறதுக்கு என்ன பாடம் படிக்கணும்? சரியானது. இந்த வாழ்க்கையில நிறைய பேர் விரும்பின வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க. சரியான வாழ்க்கையை வாழணும்னு யாரும் நினைக்கல. அதனாலதான் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படுங்கிறார் வள்ளுவர். சரியான வழிகளில் செய்யப்படாத முயற்சியானது பலர் துணையாக நின்றாலும் இறுதியில் அது ஏமாற்றத்தையே துன்பத்தையே தரும். யாரு உறுதியா இருந்தாலும் பரவாயில்ல. அழகா அவர் சொல்றாரு பாருங்க. சிலர் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, சரியான வழிகள்ல சோம்பல் இருப்பான். அவனை சொல்றார் வள்ளுவர், படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் எய்தல் அரிது அப்படிங்கிறார். அதாவது இந்த உலகத்தை அளக்கக்கூடிய அந்த ஆண்டவனே உன் கூட இருந்தாலும், நீ சோம்பலில் இருந்தால், ஒரு மடியுடையவன் ஒரு சோம்பல் உடையவன், இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆண்டவனே கூட இருந்தாலும் ஒரு சோம்பல் உடையவன் எடுக்கக்கூடிய முயற்சியானது, அவன் சரியா முயற்சி எடுக்காம படிச்சானா அவனுக்கு எந்த நன்மையும் கிடைக்காதுன்றார். அதாவது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அந்த ஆண்டவனே உன் கூட இருந்தாலும் நீ முயற்சி இல்லாம இருந்தா, நீ நம்பிக்கை இல்லாம இருந்தா உனக்கு எந்த ரிசல்ட் வராது. நீ தோல்விதான் மிஞ்சும். ஆனா அதே நேரத்துல நீ துணிச்சலோட வினை திட்பம் ஒருவனது மனத்திற்பம்னு நீ உறுதியா இருந்தேனா, அந்த ஆண்டவனே உன் கூட இல்லாட்டாலும் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ன்ற மாதிரி நீ நிச்சயமா ஜெயிச்சு நிப்ப. உன்னை யாராலையும் தவிர்க்க முடியாது. உனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்தா அந்த ஆண்டவனே தேவையில்லை. ஆனா உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஆண்டவனே கூட இருந்தாலும் உன்னால எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் எய்தல் அரிதுங்கிறார் வள்ளுவர். அந்த ஆண்டவனே கூட இருந்தாலும் சோம்பலுடையவர் வாழ்க்கையில முன்னேற மாட்டார் அப்படிங்கிறாங்க. சோம்பலை தூக்கி எறிகின்றார். அந்த சோம்பலை தூக்கி எறிகிறதும் ஒரு வகையான வழிமுறை. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் என்றால் துன்பத்தை தான் தரும். சரியான வழிகளில் செய்யப்படாத முயற்சி.